இப்போது பாமா என்ன பண்ணுறான்? பாமா ஹாப்பி. நேராக நம்ம ஸ்ரீகிருஷ்ண பகவான் நேராக போய் ருக்மணிகிட்ட போகிறான். ருக்மணிகிட்ட போகும்போது ருக்மணி இருக்காளே, அம்மா தாயே, பாமாவுக்கு எவ்வளோ கோபம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். ஏன் இவ்வளோ கோபம்னு சொன்னப்போ நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ண பகவான் ருக்மணிகிட்ட. அப்போ ருக்மணி சொல்கிறான், ஐயோ, ஒரு புஷ்பத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு பாரியாத விட்சத்தையே கொடுத்துட்டீங்களா? இது என்ன விதத்தில் நியாயம்? அவங்க கோபமாக ஆக்ரோஷமாக சண்டை போட்டாங்க நம்ம பாமா. ருக்மணி மேடம் நிதானமாக அவரை புரிய வச்சு, நானும் உன்னோட ஒய்ஃபு தானே, எனக்கும் அந்த கடமையை நீ பண்ணணும் இல்லையா, எனக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லையா, நீ ஏன் எனக்கு வேண்டி பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு ருக்மணி மேடம் கேட்குறாங்க. அப்போது இவன் நிதானமாக பேசுறதுனால ஸ்ரீகிருஷ்ண பகவான், சரி உனக்கும் ஆகட்டும் அப்படி சொல்லிட்டு, ஏன் கவலைப்படுறேன், அவளுக்கு பாரியாத விட்சத்தை தானே கொடுத்தேன், பாரியாத பூக்கள் எல்லாம் எல்லா பூக்களும் உன் தட்டில் வந்து விழும் அப்படின்னு சொல்கிறார். செம்ம ஹாப்பியாச்சு. அவங்க எல்லா புஷ்பங்களும் தானே அவங்க தட்டில் விழுறது. அவங்க ஹாலில் நிறைய பாரியாத புஷ்பங்கள். ருக்மணி இஸ் வெரி ஹாப்பி. உடனே நம்ம நாரதர் உள்ள வராரு. அடடடே, இது என்ன நியாயம்? ஒரு புஷ்பத்தை கொடுத்த இடத்துல ஒரு விருட்சமே கொடுத்தாரு பகவான் பாமாக்கு. ஆனால் திருப்பி ஒரு புஷ்பத்துக்கு பதிலாக புஷ்பத்தை எல்லாம் செடியை மரத்தை கொடுத்துட்டு மரத்தில் இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் கொண்டு போய் ருக்மணிக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு கஷ்டமில்லை, அவருக்கு ஒரு குசும்பு. அந்த குசும்பை வச்சுட்டு இவர் நேராக போகிறாரு. போய் நேராக திருப்பியும் வத்தி வைக்கிறாரு நம்ம பாமா கிட்ட. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே. முடிவு என்னவா இருக்கும்? அடுத்துல சொல்கிறேன். வணக்கம்.